Epson L3150 பிரிண்டர் நான் யூஸ் பண்ணுறேன். பிரிண்டரோட டிரைவர், ஸ்கேனர் டிரைவர் ரெண்டையும் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் கொடுத்த உடனே என் பிரிண்டர் இங்க்பேட் எண்ட் ஆஃப் த சர்வீஸ் அப்படின்னு எனக்கு மெசேஜ் வருது. இந்த மாதிரி மெசேஜ் வந்ததுக்கப்புறமா பிரிண்டரில் ஆரஞ்சு எல்இடி வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இதனால் ஜெராக்ஸு, ஸ்கேனு, பிரிண்ட் எதுவுமே என்னால் பண்ண முடியல. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆன்லைனில் உங்கள் பிரிண்டரோட அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண தெரியாதவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராமை ரைட் கிளிக் பண்ணி ரென்எஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். எஸ் கொடுத்துக்குங்க. இப்படி இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா செலக்ட் கொடுங்க. செலக்ட் கொடுத்துட்டு உங்களோட பிரிண்டரோட நேமை இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. அடுத்ததாக பர்டிகுலர் அட்ஜஸ்ட் மோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வேஸ்ட் இங்க்பேட் கவுண்டர் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. அடுத்ததாக இந்த 2 செக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு செக் கொடுங்க. அடுத்ததாக இந்த 2 செக் பாக்ஸையும் திரும்ப டிக் பண்ணிவிட்டு இனிட்டியலைஸ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா வெந்தி ஓகே பட்டன் கிளிக்குடு கவுண்டர் வில் பி இனிட்டியலைஸ்னு வரும். ஓகே கொடுங்க. இப்போ வந்து டேர்ன் ஆஃப் பிரிண்டர் வரும். உங்களோட பிரிண்டரை ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுங்க, ஜெராக்ஸ் கொடுங்க, ஸ்கேன் பண்ணுங்கள், எல்லாமே ஒர்க் ஆகும்.